இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைகோர்ட்டோட பவர்ஸை ஒரு சார்ஜஸை குவாஷ் பண்ணுறதுக்கு, அதாவது டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஸ்சார்ஜ் வந்து மேஜிஸ்ட்ரேட்டோட பவர்ஸ் இல்லைனா செஷன்ஸ் கோர்ட், அதாவது ட்ரையல் கோர்ட்டோட பவர்ஸை ஒருத்தர் வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்க்கு முன்னாடி அவருக்கு மேலே இந்த கேஸை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முகாந்திரம் இல்லைன்னா அவரை டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போது ஹைகோர்ட்டுக்கு என்ன பவர்ஸ் இருக்குது? இயல்பாகவே ஹைகோர்ட்டுக்கு வந்து இன்ஹெரண்ட் பவர்ஸ் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த இன்ஹெரண்ட் பவர்ஸ் வச்சுட்டு சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ண முடியுமா? இல்லை ஒரு சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா அது மேலே ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஹைகோர்ட் மூலமாக அந்த சார்ஜஸை வந்து குவாஷ் பண்ணி அந்த கேஸ் இல்லைன்னு ஆக்கிட்டு வெளியே வர முடியுமா அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக ஒரு முக்கியமான சுப்ரீம் கோர்ட் கேஸில் ஒரு சில கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. ஒரு 10-12 பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து ஷார்ட்டாக நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்ப்போம். அமித் கபூர் வர்சஸ் ரமேஷ் சந்தர் அண்ட் அனதர் 2012 செப்டம்பர் 13 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டால் கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட். ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஸ்வதந்திரகுமார் அவர் அடங்கிய பெஞ்ச் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஹைகோர்ட் எப்படி டைரெக்டாக இன்டர்ஃபியர் பண்ணி சார்ஜஸை வந்து குவாஷ் பண்ண முடியும் அப்படின்றத சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் இது. இதில் வந்து ஃபேக்ட்ஸை ஃபஸ்ட்டு ப்ரீஃபாக பார்த்தோன்னா, ஒரு லேடி சூசைட் கமிட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் கமிட் பண்ணிக்கும் போது ஒரு நோட் ஒன்று எழுதுகிறாங்க. என்னோடய டெத்துக்கு காரணம், நான் சூசைட் கமிட் பண்ணதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி, இவர் வந்து என்னோடய லேண்டை விற்று தரேன்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு திரும்பி ஜாஸ்தி பணம் வாங்கி ஏமாற்றிட்டாரு. அது மட்டும் இல்லை, என் வீட்டில் வந்து ஒரு போர்ஷனில் வந்து அவர் ஆக்கிரமிப்பு பண்ணி என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாரு, ஹராஸ் பண்ணுறாரு, காலியும் பண்ண மாட்டேங்கிறாரு, ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டாக ஒரு சூசைட் நோட்டு எழுதிட்டு அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சூசைட் நோட்டை அடிப்படையாக வச்சுக்கிட்டு போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி ஒருத்தர் வந்து ஒரு குரூப், அதாவது அவங்க ஃபேமிலியோடு சேர்த்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அக்யூஸ்டாக அரே பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து ஃபர்தர் சார்ஜ் ஷீட் ஸ்டேஜுக்கு வருது. சார்ஜ் ஷீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸுக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட்டே வந்து ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிடுறது. ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்க்கு செஷன்ஸ் கோர்ட் வந்து ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணி ஒரு சில சார்ஜஸை ஃப்ரேம் பண்ணும்போது இவங்க ஃப்ரேம் பண்ணப்பட்ட சார்ஜஸை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ரிவிஷன் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ரிவிஷன் கேஸ்னால் மறுபரிசீலனைக்காக ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இந்த சார்ஜஸை ஃப்ரேம் பண்ணது வந்து சரி கிடையாது, ஏன்னா இந்த சார்ஜஸ் வந்து இவங்க சொல்கிற ஃபேக்ட்ஸ் தான் ஒரு குற்றம், ஒரு அஃபென்ஸ்னால் இந்த சார்ஜஸ் வந்து இதெல்லாம் அப்ளிகபிளாக இருக்காதுன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வந்து முறையிடுறாங்க. ஹைகோர்ட் வந்து ஒரு சில சார்ஜஸை வந்து குவாஷ் பண்ணுறது, அது சம்மந்தமாக இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவங்க மேலே ஃப்ரேம் பண்ணப்படுற சார்ஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 306, அதாவது அபட்மெண்ட் ஆஃப் சூசைட், தற்கொலைக்கு தூண்டுதலாக இருக்கிறது, காரணமாக இருக்கிறதுன்றது ஒரு சார்ஜ். ரெண்டாவது சார்ஜ் செக்ஷன் 448, ஹவுஸ் பிரேக்கிங், வீட்டுக்குள்ளே அத்துமீறி உடைச்சிட்டு உள்ளே போகிறது அப்படின்றது ரெண்டாவது சார்ஜஸ். இந்த ரெண்டு சார்ஜஸையும் பேஸ் பண்ணி அவர் மேலே சார்ஜஸ் வந்து ஃப்ரேம் பண்ணப்படுறது. இந்த சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணப்பட்ட அப்புறம் இவர் மேலே இந்த கேஸ் நடக்கிறதுக்கு இதை வந்து சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டில் கிரிமினல் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. ரிவிஷன் கேஸ் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணும்போது ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சூசைட் நோட் எழுதியிருக்காங்கன்றது 100க்கு 100 உண்மைதான். டீட்டெயில்டாக ஒரு சூசைட் நோட்டு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து செக்ஷன் 306 கீழே ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது, சொல்கிறது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க வந்து வீட்டுக்கு அத்துமீறி வீட்டில் வந்து தங்கினாங்கன்றதே வந்து ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டுறதுக்கான காரணமாக இருக்குன்றது சட்ட ரீதியாக வந்து ஒரு தூண்டுதலாக ஏற்றுக்க முடியாதுன்றதுனால ஹைகோர்ட் வந்து செக்ஷன் 306ன்ற சார்ஜஸ், அபட்மெண்ட் ஆஃப் சூசைடுன்ற சார்ஜஸை வந்து குவாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த குவாஷ் மேலே ஆப்போசிட் பார்ட்டி டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்டும் சரி, மற்றவங்கள ஸ்டேட்டு ப்ராசிக்யூஷனும் சரி சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. ஸோ இதுதான் கேஸ். சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து வைக்கிற வாதம் என்னென்னா, டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. செக்ஷன் 227னா செஷன்ஸ் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறது இருக்குது. திரும்பியும் சொல்கிறேன்,
நம்ம இப்போ பார்க்குற கேசஸ் எல்லாமே வந்து பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இருக்கும்போது வந்ததுன்றதுனால பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸே நான் வந்து திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். பழைய இந்தியன் பீனல் கோடில் இருக்கிற செக்ஷன்ஸ், அதாவது செக்ஷன் 306ம் சரி, செக்ஷன் 448ம் சரி, பழைய இந்தியன் பீனல் கோடில் இருந்த செக்ஷன்ஸு அதே நான் திரும்பி ரீஐட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ புதுசாக அது மாறி இருக்குன்றது இருந்தாலும் இந்த ஜூரிஸ்ப்ருடன்ஸ்லாம் பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லேயும் பழைய இந்தியன் பீனல் கோட்லேயும் தான் இருக்குது. ஏன்னா அப்போ தான் நிறைய கேசஸ் நடந்திருக்குன்றதுனால நம்ம அதை பார்த்துக்கிட்டு வரோம். சரி, இப்போது டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்றச்சே, டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு செஷன்ஸ் கோர்ட்டுக்கே அந்த வாய்ப்புகள் இருக்குன்னுச்சே, சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணின அப்புறம் ஹைகோர்ட்டால் எப்படி தலையிட முடியும் அப்படின்றதா சுப்ரீம் கோர்ட் முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது இதுதான் சார்ஜஸ், இதுதான் குற்றச்சாட்டுன்னு ஃப்ரேம் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் ட்ரையலில் வந்து உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு நீங்கள் நிரூபிச்சுட்டு வெளியே வரலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்க்கு அப்புறம் ஹைகோர்ட்டால் எப்படி தலையிட முடியும்? அங்கேயே டிஸ்சார்ஜ் பெட்டிஷனே ஃபைல் பண்ணுறதுக்கான உரிமையே கிடையாதுன்னுச்சு, ஹைகோர்ட்டால் எப்படி தலையிட முடியுன்றது தான் கேள்வியாக இருந்தது. ஸோ இது பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டால் தலையிட முடியும். ஒரு சில எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸில் ஹைகோர்ட்டுக்கு ஒரு இன்ஹெரண்ட் பவர்ஸ், ஏற்கனவே செக்ஷன் 482 புதுசாக இருக்கிற பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 528 அதில் இன்ஹெரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட், இயல்பாக இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டோட அபாரமான பவர்ஸை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அதில் வந்து ஹைகோர்ட்டால் எந்த ப்ரொசீடிங்ஸும் நேதிக்கு அகெயின்ஸ்டாக இருந்ததுன்னா அதை குவாஷ் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. கிரேவ் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் இருந்ததுன்னா ஹைகோர்ட்டால் அந்த ப்ரொசீடிங்ஸை குவாஷ் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. ஸோ இன்ஹெரண்ட் பவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த இன்ஹெரண்ட் பவர்ஸை வச்சுக்கிட்டு ஹைகோர்ட்டால் இந்த ப்ரொசீடிங்ஸை குவாஷ் பண்ணுறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படின்றத அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பவர்ஸை வந்து கிரேட் கேர் அண்ட் சர்க்கம்ஸ்பெக்ஷன், அதாவது ரொம்ப ஜாகிரதையோட முன்னெச்சரிக்கையோட எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கேர் எடுத்துக்கணும், என்னெல்லாம் கைட்லைன்ஸ் இருக்குது இது சம்மந்தமாக அப்படின்னு சொல்லி ஒரு சில கைட்லைன்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு நம்ம ஃபாஸ்ட்டாக குயிக்காக நம்ம பார்ப்போம். பிரைமா ஃபேசி அஃபென்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுதான்னு சொல்லி ஹைகோர்ட் பார்க்கணும். டைரெக்டாக இந்த ஃபேக்ட்ஸு, இந்த குற்றச்சாட்டு, இந்த எவிடன்சஸ்லாம் உண்மையாக இருந்ததுன்னா இந்த சார்ஜஸோட மேட்ச் ஆகுமான்னு சொல்லி ஹைகோர்ட் பார்க்கணும். அது தப்பு கிடையாது. ஆனால் நேரடியாக இந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வந்து நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இந்த சார்ஜ் ஆட் பண்ணுங்கள், இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான, இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கான அதிகாரம் இல்லைனாலும் இவங்க சொல்கிற ஃபேக்ட்ஸுக்கும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கிற சார்ஜஸ்க்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி ஹைகோர்ட்டால் தலையிட முடியும். அந்த பவர் இருக்குது ஹைகோர்ட்டுக்கு. ஸோ அந்த பொசிஷனில் தான் அந்த பிரைமா ஃபேசி அந்த ஃபேக்ட்ஸ் வந்து அந்த சார்ஜஸ்க்கு ஆட் அப் ஆகலைன்ற ஒரு பொசிஷன் தான் இதுக்கான ஒரே கிரவுண்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பண்ணும்போது மெட்டிகுலஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் எவிடன்ஸ் வந்து கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ மெட்டிகுலஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் எவிடன்ஸ், அதாவது மெனக்கட்டு இருக்கக்கூடிய சாட்சிகளையோ ஹைகோர்ட் வந்து எக்ஸாமின் பண்ணக்கூடாது. அதை வந்து ட்ரையல் ஸ்டேஜ், விசாரணை ஸ்டேஜில் வந்து கீழ்கோர்ட்டே பார்த்துக்கும். அதை வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் ஹைகோர்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் பிட்வீன் ஃப்ரீடம் ஆஃப் அ பர்சன் அண்ட் ரைட் ஆஃப் அ கம்ப்ளைனன்ட் அப்படின்றது இருக்குது. அதாவது ஒரு தனி மனிதனோட ஒரு ஃப்ரீடம், ஒரு சுதந்திரத்தோடையும், அதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தவர், ஒரு புகார்தாரர், பாதிக்கப்பட்டவர், விக்டிமோட ஒரு உரிமையையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் சரியான முறையில் பேலன்ஸ் பண்ண வேண்டியது ஒரு டியூட்டியாக இருக்குது. அதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த பர்டிகுலர் கேஸில். ஒருவேளை இந்த சார்ஜஸை ஃப்ரேம் பண்ணுறதுல வந்து ஹைகோர்ட் குறுக்கிடுறதுனால அந்த கம்ப்ளைனண்ட்டோட ரைட் வந்து ஜாஸ்தி டிரான்ஸ்கிரஸ் ஆகுது அப்படின்னா அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி குறுக்கிடாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த அக்யூஸ்டோட ரைட், உரிமைகள் வந்து பாதிக்கப்படுறது அப்படின்னாலும் அது தப்பு. அதனால் ரெண்டுத்தையும் சரியான முறையில் பேலன்ஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் பார், வேறு எதனா ஒரு சட்டத்தில் இப்படி வந்து இருக்கக்கூடாதுன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு தடை எதனா இருந்ததுன்னா அந்த தடையை வந்து ஒரு காரணமாக காமிச்சு ஹைகோர்ட் இன்டர்ஃபியர் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் கேசஸில் போலீஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மேலே கேஸ் எடுக்கணும்னா ஒரு சில சாங்ஷன்ஸ் வாங்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இந்த சாங்ஷன்ஸ் சரிப்பட வாங்காமல் அவங்க வந்து கேசஸ் நடத்திட்டாங்க அப்படின்னா ஒரு தடை ஒன்று இருக்குது. ஸோ இந்த தடை ஒன்று சட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதை ஒரு காரணமாக காமிச்சு அந்த ப்ரொசீடிங்ஸை நசுக்க முடியும் அப்படின்றது இருக்குது. சிவில் ராங் வித் நோ எலிமெண்ட் ஆஃப் கிரிமினாலிட்டி
சார்ஜஸை குவாஷ் பண்ணும். அதாவது ஒரு சிவில் நீதிமன்றத்தால் முடிவு செய்யப்பட வேண்டிய ஒரு டிஸ்பியூட் 2 பேருக்கு நடுவில் இருக்குன்னா அதில் எந்த விதமான கிரிமினாலிட்டிக்கான எலிமெண்ட்டே கிடையாது அப்படின்னா அந்த சார்ஜஸை குவாஷ் பண்ணும். பட் அதே சமயத்தில் சிவில் ராங் வித் அன் எலிமெண்ட் ஆஃப் கிரிமினாலிட்டினா அதனால சிவில் நீதிமன்றத்தாலேயும் முடிவு பண்ண முடியுன்ற ஒரே காரணத்தினால அந்த கேஸை குவாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாட் டு பி யூஸ் ஃபார் அல்டீரியர் மோட்டிவ், தவறான எண்ணத்தோட உபயோகப்படுத்தக்கூடாது இந்த ப்ரொவிஷனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸ்டர்னல் மெட்டீரியல்ஸ் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. வெளியிலேருந்து கொண்டு வர ஃப்ரெஷ்ஷான எவிடன்ஸ், சார் இது எனக்கு சாதகமாக இருக்குது அதனால் சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரைட் இல்லை. அப்படி எக்ஸ்டர்னல் மெட்டீரியல்ஸ் எதனா அக்யூஸ்டுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸை அவங்க விசாரணையில் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து எக்ஸ்டர்னல் மெட்டீரியல்ஸை இப்படி யூஸ் பண்ணுறதுக்கான ரைட் இல்லை. இது சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸை குவாஷ் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் மெட்டீரியல்ஸை அட்யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கைட்லைன்ஸ்க்கு கட்டுப்பட்டு ஹைகோர்ட்டால் சார்ஜஸை குவாஷ் பண்ண முடியும்.